உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே. வார ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் 24/8/2025 முதல் 30/8/2025 வரை இந்த வார ராசி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரத்தோட விசேஷ நாட்கள் 24/8/2025 ஞாயிற்றுக்கிழமை ஆவணி முழக்கம். ரொம்ப விசேஷமான பூஜை, மறக்காமல் எல்லாரும் கொண்டாடுங்க, ரொம்ப நல்லது நடக்கும். 25/8/2025 திங்கட்கிழமை செவ்வாய் பகவானோட ஜெயந்தி. யாருக்கெல்லாம் செவ்வாய் தோஷம் இருக்கோ அவங்கெல்லாம் நவகோள்கள் இருக்கிற தெற்கு நோக்கி இருப்பார். சூரியனுக்கு அப்படியே இந்த பக்கம் தெற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருப்பார். அவரை வணங்கிக்கோங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். சிகப்பு ஆடை அணிவிச்சு அவரை வணங்குங்க. செவ்வரளி மாலை போட்டு வணங்குங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த செவ்வாய் பகவானோட ஜெயந்தியை அனைவருமே கொண்டாடலாம். மருத்துவ பிரச்சனையில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு கொண்டாடுங்க, உங்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும். திருமண தடை, செவ்வாய் தோஷத்தால் திருமண தடையாக இருக்கிறவங்க கட்டாயம் கொண்டாடுங்க, நல்லது. பெண்கள் திருமண தடை நிவர்த்திக்காக செவ்வாய் பகவானை கொண்டாடுங்க. ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவானோட அருளால் தான் மாப்பிள்ளை கிடைக்கும். ஓகேவா? மணமகன் கிடைக்கணும்னா செவ்வாய் பகவானோட அனுகிரகம் வேணும். செவ்வாய் ஜெயந்தியை கொண்டாடுங்க. அதுக்கப்புறம் இராணுவம், போலீஸு இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் யாராவது இருக்காங்க, இராணுவத்தில் இருக்கிறாங்க, போலீஸாக இருக்காங்கன்னா செவ்வாய் பகவானோட ஜெயந்தியை கொண்டாடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அவருக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். அதே போல் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க செவ்வாய் பகவானோட ஜெயந்தியை கொண்டாடுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். அமைச்சர், உச்ச பதவியில் அமைச்சர், அதிகாரம் பண்ணுற பதவியில் இருக்கிறவங்க எல்லாருமே செவ்வாய் பகவானோட ஜெயந்தியை கொண்டாடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. நவகோள்கள் இருக்கிற செவ்வாய் பகவானோட ஜெயந்தியை மறக்காமல் கொண்டாடிடுங்க. என்றைக்குன்னு தான் கேட்பீங்க. 25/8/2025 திங்கட்கிழமை உங்களுக்கு என்ன நேரம் முடியுதோ அந்த நேரம் போய் பகவானை வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் ஊரில் இருக்கிற நவகோள்கள் இருக்கும், அங்கே தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய கடவுள் தான் செவ்வாய் பகவான். மறக்காமல் அவரை வணங்கிடுவோங்க. அவன் அருளால் அனைத்து நல்லதும் அனைத்து மங்களமும் நடக்கணும்னு உங்களுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. 27/8/2025 புதன்கிழமை ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் பகவானோட சதுர்த்தி நாள். கொழுக்கட்டை படைங்க, ரொம்ப விசேஷம். மோதகம் படைக்கணும், அதுவும் ரொம்ப விசேஷம். யாருக்கெல்லாம் செய்ய தெரியும் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் கொழுக்கட்டை செய்ய தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் கொழுக்கட்டை செஞ்சு விநாயகர் படைக்கிறாங்க அப்படிங்கிறது. ரொம்ப மகிழ்ச்சி. அன்னதானம் பண்ணுங்கள். நாமளும் ஸ்ரீ வலம்புரி குபேர விநாயகர் கோயில், நம்ம கோயில் இருக்குது, அங்கேயும் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாட போகிறாங்கிறத மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அன்றைக்கி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், அன்றைக்கி கணபதி ஹோமம் செஞ்சு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் அன்னதானம் பண்ண போகிறோம். வாய்ப்புள்ளவங்க வந்து கலந்துக்கோங்க. வலம்புரி விநாயகரோட அருளால் வளமெல்லாம் செழிக்கணும்னு உங்களுக்காக நான் எப்பவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அன்று முகூர்த்த நாள், அன்று திருமணம் செய்யும் சகோதர சகோதரிக்கு என்னோட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 28/8/2025 வியாழக்கிழமை அன்னைக்கு முகூர்த்த நாள் அன்று திருமணம் செய்யும் சகோதரன் சகோதரிக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். அன்று புது வீடு பால்காசம் சகோதரன் சகோதரிக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக சந்தோஷம், மகிழ்ச்சிகள் எல்லாம் பொங்கட்டும். சொந்தங்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டாடுங்க. யாருக்கெல்லாம் திருமணம், யாருக்கெல்லாம் புதுமனை புகுவிழாங்கிறது எனக்கு உனக்கு கமெண்ட் பண்ணலாம், நானும் தெரிஞ்சுக்குவேன். இவங்களுக்கெல்லாம் இருக்க மாட்டிருக்குன்னு சொல்லி உங்களுக்கும் நான் சங்கல்பம் பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அன்று ரிஷி பஞ்சமி, ரொம்ப விசேஷமான பஞ்சமி வந்து ரிஷி பஞ்சமி. மறக்காமல் வழிபாடு பண்ணிக்கோங்க. ரிஷிகளோட அருளாசிகள் அனைவருக்கும் கிடைக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். 29/8/2025 வெள்ளிக்கிழமை சுபமுகூர்த்த நாள். அன்று திருமணம் செய்யும் சகோதர சகோதரிகளுக்கும் அன்று சுபகாரியம் செய்யும் சகோதர சகோதரிக்கும் என்னோட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 30/8/2025 சனிக்கிழமை ரொம்ப விசேஷமான நாள், அபிரிஜித சப்தமி. இந்த சப்தமி வந்து ரொம்ப விசேஷமான நாள். அந்த அம்பாலை வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு அனைத்து விதமான தடைகளும் நிவர்த்தியாகும், வெற்றிகள் தானாக வரும், அதிர்ஷ்டம் வந்து சேரும் அப்படிங்கிறது ஐதீகம். வாய்ப்புள்ளவங்க அன்றைக்கி அந்த அம்பாளுக்கு ஹோமம் பண்ணிவிடுங்க. அபரிஜித அம்பாளுக்கு அது ரொம்ப விசேஷமான தாய். அவங்கள வழிபாடு பண்ணுறதுனால நம்மளுக்கு வெற்றிகளும் அதிர்ஷ்டமும் சேர்ந்தே கிடைக்குங்கிறது சத்தியமான உண்மை. அதுவும் சப்தமி திதி அன்னைக்கு வழிபாடு பண்ணுறது அதோட சிறப்பு. மறக்காமல் வழிபாடு பண்ணி அன்னையோட அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பிரார்த்தனை நிறைவேற்றிருக்காங்க நம்ம லட்சுமி. என்ன பிரார்த்தனை கேட்குறீங்களா? நம்மளோட ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலுக்கு நம்ம ஏஎல்எஃப் மெம்பர் வந்து ஒரு பிரார்த்தனை வச்சுருந்தாங்க. என்னன்னா, எனக்கு வெளிநாட்டில் ஒரு வேலை கேட்டிருக்கேங்க, ஒரு இன்டர்வியூ போயிருக்கேன், அந்த வேலை கிடைக்கணும், சாமிக்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, என்னோடய ராசி நட்சத்திரம் அனுப்புகிறேன், நீங்கள் கட்டாயம் பிரார்த்தனை பண்ணிவிடுங்க, எனக்காக நீங்கள் தான் பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. நான் பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கு அந்த வீடியோவை அனுப்பிச்சி விட்டேன்.
அவங்க அந்த பிரார்த்தனை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் சுவாமி, ரொம்ப நன்றி அப்படின்ட்டாங்க. ஓகே, வீடியோ அனுப்பிச்சாச்சு. அவங்க பிரார்த்தனை பார்த்தாங்க. கரெக்டாக ஒரு 3 நாள் கழிச்ச உடனே எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனாங்க. அது என்னன்னு நீங்களே கேளுங்களேன். சுவாமி வணக்கம். இந்த இந்த ஃபோன் நான் வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக மகாலட்சுமியோட கடாட்சத்தினால எனக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சு. ஸ்ரீ ஸ்ரீ அதிருஷ்டலக்ஷ்மி என்னைய அனுகிரகம் பண்ணிட்டாங்க. அதே வரலட்சுமி நாளைக்கு நான் 7th நைட்டு மிட்-நைட் 12 மணிக்கு நான் துபாய் கிளம்பி போகிறேன். ரொம்ப சீக்கிரமாக எல்லாம் இந்த லாஸ்ட்டு 3-4 டேஸில் எல்லாம் நடந்துடுச்சு. அம்மன் மகாலட்சுமிக்கு தான் நான் என் பிறந்த நாளில் 15ஆம் தேதி பூஜை வச்சோம் இல்லைங்களா. தேங்க்யூ ஸோ மச்ன்னு சொல்கிறதுக்கு தான், மகாலட்சுமியோட அனுகிரகம் பரிபூரணமாக கிடைச்சாச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் உங்களை நான் இந்த மெசேஜ் வைக்கிறேன். எனக்காக வேண்டணும். இப்போ இன்னிலேருந்து 5ஆம் தேதிங்கும்போது 7 நாள் இருக்குது. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், உங்களுக்கு முடிஞ்சால் அம்மாவோட திலகம் எனக்கு 6ஆம் தேதிக்கு உள்ள சென்னையில் வர்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நான் கொண்டு போவேன். அதே போல் நம்ம சொன்ன மாதிரி முதல் சம்பளத்தில் நம்ம என்ன பண்ணணுமோங்கிறது நான் உங்களுக்கு வெளிநாட்டு நம்பர்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். அதை நம்ம திங்க் பண்ணி செப்டம்பரில் அது பண்ணுவோம். ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னங்க ஆடியோ கேட்டிங்களா? ஆமாங்க, அவங்களுக்கு துபாயில் வேலை கிடைச்சது. இதுக்கெல்லாம் காரணம் நம்மளோட அம்பா தான். 16 பேர்களும் செஞ்சு கொடுக்குறாங்க. அவங்ககிட்ட ஒரு அன்பாக ஒரு கோரிக்கை வச்சுட்டா அவங்க உடனே நிறைவேற்றுவாங்க. என்ன என்கிட்ட அவ்வளோ சந்தோஷமாக அவங்க கூட பேசும்போது பண்ணும்போது இருக்குங்க. என்னப்பா சாமி கிட்ட பேசுறியா, என்னப்பா உருட்டுற அப்படின்னு ஒரு சில பேர் யோசிப்பீங்க. இது என்ன சொல்லலாங்க, இது ஒரு மாயை சக்திங்க. இது ஒரு மாயைங்க. இந்த மாயைக்குள்ளே நீங்கள் விழுந்துட்டிங்களா ஒரு பெரிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எப்போ உங்கள் கூட இருக்கும். அந்த நெருக்கம் இருக்கு இல்லையா, அம்பாளுக்கும் நமக்கும் உள்ள ஒரு நெருக்கம், ஒரு பிரார்த்தனை அப்படிங்கிறது, அது அந்த சூட்சுமம் தெரியணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம், எப்படி செய்யணும் அப்படிங்கிறது. 100% அந்த சூட்சுமத்தை அறிஞ்சதுனால தான் நாங்கள் அந்த சுவாமிகிட்ட அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி அவங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது. அவங்க உடனே வேலையை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க அடுத்து ஒரு விண்ணப்பம் வச்சாங்க. சுவாமி, எனக்கு அம்பாலோட குங்குமம் எனக்கு வேணும், நான் துபாய்க்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனடியாக நாங்கள் அடுத்த ஒரு 2 நாள் சனி ஞாயிறு வந்ததுங்க. நான் மண்டே பிரார்த்தனை பண்ணி அம்மாக்கிட்ட அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை எடுத்து அவங்களுக்கு நான் பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. அதீத சந்தோஷம். அவங்களுக்கு குங்குமம் கிடச்சிது. நம்ம மகாலட்சுமியோட குங்குமம் இப்போ துபாயில் இருக்குது. அவங்க ரெகுலராக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க சொல்லுவாங்க. என்னோடய நோக்கம் என்னென்னா, உங்கள் கஷ்டத்தை தயவு செஞ்சு யார்ட்டையும் சொல்ல முடியல அப்படின்னா, 16 தாய் இருக்காங்க, ஒரு நாள் வந்து பார்த்து அவங்ககிட்ட சொல்லிட்டு போங்க. 100% உங்கள் கஷ்டத்துக்கு போயிடுவாங்க, உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருவாங்க. இந்த கோயில் மேலேடி வந்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு சந்தோஷம் தான் இருக்கும். கீழே போகும்போது அதீத சந்தோஷத்தோடு போவீங்க. இது 100% உண்மைங்க. ஏன்னா என் தாய் அந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லது பண்ணிகிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களோட அதிசயங்களை நீங்கள் உணருங்க. நீங்கள் கேட்டுட்டு மட்டும் இருக்காதீங்க, வீடியோவில் பார்த்துட்டு மட்டும் இருக்காதீங்க. ஒரு முறை நேரில் வந்து அம்பாவை பார்த்துட்டு போங்க. எத்தனையோ பேர்த்துக்கு நல்லது பண்ணியிருக்காங்க. என்கிட்ட இப்போ சமீபத்தில் பார்த்தீங்களா வரலட்சுமி பூஜை வந்தது. அன்றைக்கி நிறைய பேர் வந்திருந்தாங்க. வந்தவங்க அத்தனை பேர் சொன்ன விஷயத்தை பார்த்து எனக்கு ஆச்சரியமாகிடுச்சிங்க. நான் சுவாமி, நான் கும்பாபிஷேகத்துக்கு வந்தேன், என் பாப்பாவுக்காக பிரார்த்தனை பண்ணேன், குழந்தைக்காக 2 குழந்தை பிறந்துச்சுங்க, பாருங்கள் அவங்க தான் அப்படின்ட்டாங்க. அடுத்தது என் ஃப்ரெண்டு வந்திருந்தார் கோயிலுக்கு போன வாரத்தில். அவரும் சொன்னார், சுவாமி நான் சுவாமி பார்த்தேங்க, இந்த மாதிரி இவங்களுக்கு குழந்தைக்காக தான் பிரார்த்தனை பண்ணேன், பாருங்கள் ட்வின்ஸ் பிறந்திருந்தாங்க அப்படின்னாங்க. எனக்கு என்னடா இது இத்தனை அதிசயம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு இந்த வரலட்சுமி பூஜைக்கு அப்புறம் தாங்க எனக்கு எல்லாமே தெரிஞ்சது. அவ்வளோ நாள் அவங்க ஒரு மாயை மாதிரி மறைச்சிருக்காங்க. அதுதான் அவங்களோட வேலை. புரியுதுங்களா? அதான் நான் சொன்னேன், அவங்களுக்கும் எனக்கு இருக்கிற பாண்டிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்போ தெரியணுமோ அது. இது நான் சொல்கிற தகவல் வந்து பார்த்தீங்களா 100% உண்மை. நீங்கள் வாங்க, ஃப்ரெண்டு பேசுவார், அடுத்த ஆடியோ வரும், அதையும் நீங்கள் கேளுங்க. அவங்களுக்கு அப்போ தான் புரியும். சரிங்களா? அவர் என்ன பிரார்த்தனை பண்ணார், என்ன நடந்ததுங்கிறது உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குவீங்க. ஸ்ரீலக்ஷ்மி, ஸ்ரீ அதிர்ஷ்டலக்ஷ்மி நமக்கு எப்போதும் துணையாக இருப்பாங்க. நம்பிக்கையோடு வாங்க, சந்தோஷமாக போகலாம் வீட்டிற்கு. அப்புறம் ஒரு முக்கிய அறிவிப்பு, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். 31/8/2025 முதல் 14/8/2025 வரை 16 திதி நாட்கள் மகாலட்சுமி
பூஜை நடக்கும் நமது ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில். இந்த பூஜையோட சிறப்பு அம்சங்கள் என்னென்னங்கிறது நான் சொல்லிடுறேன். அஸ்வ பூஜை நடக்கும், கோபூஜை நடக்கும், ஸ்ரீ லக்ஷ்மி குபேர ஹோமம் நடக்கும், 16 லட்சுமிகளுக்கும் ஹோமம் நடக்கும். அதே போல் சுமங்கலிக்கு வஸ்திரதானம் நடக்கும், கோவிலுக்கு வர அனைவருக்கும் அன்னதானம் நடக்கும். அதோட சிறப்பு 16 சுமங்கலிகளை மகாலட்சுமியாக பாவிச்சு பாத பூஜைகள் நடக்கும். வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க, புண்ணியம் செஞ்சுருந்தால் அந்த வாய்ப்பு கிடைக்குங்கிறது பெரியவங்களோட விசேஷம். இந்த பூஜையில் விண்ணப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, உங்களுக்கு தடைகள் ஏதாவது இருக்குதுன்னா அந்த தடைகள் நிவர்த்தி ஆகும். குறிப்பிட்டு சொல்லணுமான் தான், ஜாதகத்தில் 6, 8, 12 கூடியனோட திசையோ புத்தியோ நடந்தால் நமக்கு கஷ்டங்கள் வரும், விரயங்கள் வரும், மருத்துவ செலவுகள் வரும், அதே போல் பயம் வரும், குழப்பம் வரும், எதுலேயும் தெளிவின்மை வரும், யார் மீது நம்பிக்கையின்மை வரும். இந்த பிரச்சனைலாம் வரும் 6, 8, 12 கூடிய தசாபுத்தி நடக்கிற காலகட்டத்தில். ஓகேவா? அந்த கொஞ்ச காலம் நம்ம ஒரு வருஷமோ, ஒரு சிலருக்கு 2.5 வருஷம், ஒருவருக்கு 1.5 வருஷம், ஒருவருக்கு 1 வருஷம், ஒருத்தருக்கு 6 மாதம் இப்படிலாம் நடக்கும் தசாபுத்திகள். திசைநாதனே 6 கூடியவனாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் மாறும், பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க, நான் சொன்ன பிரச்சனையில் இருக்கிறவங்க மறக்காமல் இந்த யாகத்தில் கலந்துக்கோங்க. இந்த யாகத்தில் கலந்துக்கிறதுனால உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும்னா, அதீதமான புண்ணியங்கள் கிடைக்கும், உங்களோட கர்மாக்கள் குறையும், அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். ஒரு மனுஷன் அஸ்வ பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம், கோபூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதை கூடவே பார்த்திங்கன்னா ஹோமம் நடக்குது, லக்ஷ்மி குபேரனுக்கு ஹோமம் நடக்குது, 16 லட்சுமி பூஜை நடக்குது, சுமங்கலிக்கு நம்ம வஸ்திரதானம் பண்ணுறோம், அப்புறம் 16 சுமங்கலி பெண்களை லக்ஷ்மியாக பாவிச்சு பாத பூஜை பண்ணுறோம், அப்புறம் அன்னதானம் பண்ணுறோம். இத்தனை விசேஷம் பண்ணுற புண்ணியம் நமக்கு கிடைக்கும். இது பெரும் பாக்கியம். வேறு எப்போ வருஷத்தில் ஒரு முறை தான் நமக்கு கிடைக்கும். இதுக்கு ஒரு சிறிய கட்டணம் செலுத்தி நீங்கள் கலந்துக்கலாம். அந்த கட்டணம் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். பெரிய விஷயம் இல்லை, சரிங்களா? இதில் கட்டணம் செலுத்துறதுனால உங்களுக்கு சர்வவசிய தன ஆகர்ஷண திலகம் கிடைக்கும். நீங்கள் திலகம் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா 16 மூலிகை தாயத்து வாங்கிக்கலாம். இந்த தாயத்து யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்களா, யாருக்கெல்லாம் இந்த தசாபுத்தி சம்மந்தமாக சொன்னோம் இல்லைங்களா, 6, 8, 12 கூடிய திசை நடக்கிறது, இல்லை எனக்கு பண கஷ்டம் இருக்குங்க, எனக்கு விரயம், எதை செஞ்சாலும் விரயமாகுது, எனக்கு ஒரு குழப்பம் இருக்குது, யார் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு ஒரே பயமாக இருக்குது அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த 16 மூலிகை தாயத்து வருங்க. இந்த சர்வவசிய தன ஆகர்ஷண திலகம் பார்த்தீங்களா, பணம் தேவை உள்ளவங்க யாராக இருந்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு பணத்தை ஆகர்ஷணம் பண்ணி தரும். 1 வருஷத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம். அந்த திலகத்தை நீங்கள் 1 வருஷம் நெத்தியில் வச்சுட்டு வந்தீங்கன்னா 100% உங்களுக்கு பணம் கிடைக்குங்க. அது ரொம்ப விசேஷங்க. இந்த சர்வ விஷய திலகம் உங்களுக்கு பெரிய பேக்கெட்டாக வருங்க, இந்த மாதிரி வராது, பெரிய பேக்கெட் தருவோம். இப்படி நீங்கள் பொட்டு எடுத்து நீங்கள் வச்சுட்டிங்களா 100% உங்களுக்கு தன ஆகர்ஷணம் கிடைக்குங்க. வருமானம் தானாக தேடி வரும், பண கஷ்டம் இருக்காது. 100% உண்மை. ஓகேங்களா? யாருக்கெல்லாம் பண கஷ்டம் தீரணும்னு ஸ்ரீ மகாலட்சுமி நினைக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த பூஜையில் கலந்துக்க முடியும். நல்லா புரியுதுங்களா? யாருக்கெல்லாம் பண கஷ்டம் தீரணும்னு ஸ்ரீ மகாலட்சுமி நினைக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த பூஜையை செய்ய முடியும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பூஜை செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களா, 31/8/2025 முதல் 14/8/2025 வரை நம்ம திருக்கோவிலில் 16 நாள் மகாலட்சுமி பூஜை நடக்குங்க. இந்த பூஜையை நீங்கள் செய்யணும்னு மகாலட்சுமி உங்களுக்கு உத்தரவிட்டால் மட்டும்தான் உங்களால் இதை செய்ய முடியும். இதை நீங்கள் செஞ்சீங்களா உங்களுக்கு 2 விதமான பொருட்கள் தரோம். அதில் ஏதோ ஒன்று நீங்கள் பெற்றுக்கலாம். ஓகேவா? இல்லை 2 வேணாலும் அதுக்குரிய கட்டணம் செலுத்தி நீங்கள் வாங்கிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டாக நாங்கள் கொடுக்குறது பார்த்திங்கன்னா சர்வவசிய தன ஆகர்ஷண திலகம் தரோம். இந்த திலகம் உங்களுக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷம். அதுக்கு அடுத்து தான் நாங்கள் கொடுக்குறது 16 மூலிகை தாயத்து. 16 மூலிகை தாயத்து கொடுத்துருவோம். ஓகேவா? இது ரொம்ப விசேஷமானது. இந்த தாயத்து உங்கள் கூட இருக்கும்போது கண்டிப்பாக தடைகள் இருக்காது, கஷ்டம் வராது, விரயம் வராது, மருத்துவ செலவுகள் குறையும், பயம் வராது. குறிப்பாக குழப்பமின்றி தெளிவாக முடிவெடுக்கலாம். ஒரு அவநம்பிக்கை இருக்காது. வீட்டில் சதா சண்டை நடந்துட்டுருக்கலாம், அந்த சண்டைகள் குறைஞ்சி சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த தாயத்துக்கு. அப்படி ஒரு சக்தி இருக்குது. இதை நீங்கள் எப்படி நம்பலாம் அப்படின்னு கேட்டிங்களா, இந்த ஹோமத்தில் நாங்கள் என்னென்ன பண்ணுறோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அஸ்வ பூஜை பண்ணுறோம். அஸ்வனா உங்களுக்கு தெரியும், நெட்டில் பாருங்கள் அஸ்வ பூஜை பண்ண என்ன ஒரு புண்ணியன்ட்டு. அடுத்து 2வதாக கோபூஜை பண்ணுறோம். கோபூஜை பண்ண என்ன புண்ணியன்னு பாருங்கள். அதுக்கு அடுத்தது ஸ்ரீ லக்ஷ்மி குபேர யாகம் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது 16 லட்சுமிக்கான யாகங்கள் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது
சுமங்கலிகளுக்கு வஸ்திர தானம் கொடுக்குறோம். 16 சுமங்கலியை மகாலட்சுமியாக பாவித்து அவங்களுக்கு பாத பூஜை செய்கிறோம். திருக்கோயிலுக்கு வர அனைவருக்குமே அன்னதானம் கொடுக்குறோம். இந்த வாய்ப்பு உங்களுக்கு மகாலட்சுமியோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் இந்த பூஜையை உங்களால் செய்ய முடியும். புரியுதுங்களா? இந்த பூஜை நீங்கள் செய்யணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு லக்ஷ்மி அனுகிரகம் உண்டு. இதுக்கான கட்டணம் என்னங்கிறது நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கம் தரேன். அந்த கட்டணத்தை செலுத்தி இந்த பூஜையை செய்யுங்க. இந்த பூஜை செய்கிறதுக்கான கட்டணம் தான் அந்த அமௌண்ட்டை தவிர வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் இல்லை. ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு அமௌண்ட்டில் 365 நாள் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு லக்ஷ்மியோட அனுகிரகம் கிடைக்குது. அது ரொம்ப முக்கியங்க. அது ரொம்ப முக்கியங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். 365 நாள் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. ஓகேவா? இந்த தாயத்து உங்களுக்கு 365 நாள் பயன்படும். அதே போல் இந்த சர்வ வசிய தன ஆகர்ஷண திலகம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, அந்த திலகம் வந்து உங்களுக்கு 365 நாள் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இந்த திலகத்தை கையால் எடுத்து வைக்கக்கூடாது. உங்களுக்கு அதுக்குன்னு ஒரு மெட்டீரியல் கொடுப்போம். அதுவும் உங்களுக்கு அதே கட்டணத்தில் கிடைக்கும். அது ரொம்ப விசேஷமானது. அதாவது தங்கத்தில் தொட்டு தான் அந்த பொட்டு வைக்கணும். அதுக்கு உங்களுக்கு மகாலட்சுமியோட காயின் நாங்கள் கொடுத்துறோம். ஓகேவா? இதுக்கு பணம் கட்டுறவங்களுக்கு மகாலட்சுமியோட காயின் கிடச்சிரும். அந்த திலகத்தில் அந்த காயின் அந்த திலகத்தை தொட்டு அந்த காயின் மூலியமாக தான் வைக்கணும். நீங்கள் கையில் டைரெக்டாக வைக்கக்கூடாது. அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு தன ஆகர்ஷணம் கிடைக்கும். புரியுதுங்களா? சர்வ விஷய தன ஆகர்ஷணம். பணம் தடை இனி உங்களுக்கு இல்லை. ஓகேவா? ஏன்னா லக்ஷ்மி உங்கள் கூட இருக்க போகிறா 365 நாளும். இந்த நல்ல பூஜையில் நீங்களும் கலந்துக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். மகாலட்சுமி உங்களுக்கு உத்தரவிட்டுருக்கா. அதனால தான் இந்த தகவல் உங்களுக்கு தெரியுதுங்கிறது 100% உண்மை. மகாலட்சுமி நீங்கள் பண்ண பிரார்த்தனைக்கு ஒரு வழிகாட்டுறா. இந்த வழியை ஏற்றுக்குவீங்கன்னு நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். மகாலட்சுமியோட அன்பு அனைவருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன். 16 நாள் மகாலட்சுமி பூஜைக்கு உங்கள் அனைவரையும் அழைக்கிறேன். திருக்கோயிலில் வந்து கலந்து கொண்டு இந்த பூஜையில் பங்கு பெறுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். இதில் கலந்துக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை. அதை ஃபஸ்ட்டு நான் தெளிவுபடுத்துகிறேன். இந்த பூஜை நீங்களும் எங்கள் கூட இணைந்து செய்யணும்னா மட்டும்தான் கட்டணம். வாய்ப்புள்ளவங்க இணைந்து செய்யலாம். இணைந்து செய்யணும்னு ஆசைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கான தகவல்கள் கிடைக்கும். மகாலட்சுமியோட பேரருள் அனைவருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன். கண்டிப்பாக அனைவரும் மகாலட்சுமி உங்களை அழைக்கிறாங்க. மறக்காமல் கோயிலில் வந்து இந்த 16 நாள் பூஜையில் கலந்துக்கோங்க. உங்களுக்கு பண கஷ்டம் இல்லை, மன கஷ்டம் இல்லை. 16 வகையான செல்வங்களை மகாலட்சுமி தரப்போகிற சந்தோஷமாக வாங்கி செல்லலாம். இதில் கலந்துக்கிறவங்களுக்கு தான் வஸ்திரதானம். இதில் யாரெல்லாம் வரீங்களோ அவங்க பேர் எழுதி சீட்டு எழுதி போட்டு தான் நாங்கள் உட்கார வைப்போம். மறக்காமல் வந்து கலந்துக்கோங்க. உங்கள் பேர் அதில் வரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மகாலட்சுமியோட மங்கள பொருள் உங்களுக்கும் நிச்சயம் கிடைக்கும். மறக்காமல் வந்து கலந்துக்கோங்க. ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி நமக்கு எப்போதும் துணையாக இருப்பார். தொடர்ந்து நம்ம வாரராசி பலன்களை பார்க்க போகிறோம். மேன்மையான எண்ணம் கொண்ட மேசராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியனும் கேதும் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகுவும், 12ஆம் இடத்துல சனீஸ்வர பகவானும் இருப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திர பகவான் உங்கள் ராசி 5, 6, 7ஆம் இடம் வரைக்கும் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதீத நன்மைகள் நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. இந்த வாரம் நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கும். பண விஷயத்தை பற்றி கவலைப்படுறத திடீர் பணவர் உண்டு. மன மகிழ்ச்சிகள் கொடுக்கும். மகிழ்ச்சிகளுக்கு பஞ்சம் இருக்காது. தடைகள் நிவர்த்தியாகி சந்தோஷம் கொடுக்கும். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு தேவைக்கேற்ற பணம் கிடைக்கும். போன வாரம் இந்த மன கஷ்டம் பண கஷ்டம் நீங்கி இந்த வாரம் புதிய வரவுக்கு ஆயத்தமாவீங்க. அதுக்கு நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க. இந்த வாரம் அதீத சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கொடுக்குங்கிறதுல மாற்று கருத்தில். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனை குறைஞ்சி சந்தோஷம் கிடைக்கும். குறிப்பாக 4ஆம் இடத்துல இருக்கிற புதனும் சுக்கிரனும் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுப்பாரு. நண்பர் கூட விளையாடுவீங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ள நண்பர்களுக்கு இந்த வாரம் பண வரவுக்கான ஆதாயம் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் அரசாங்க சலுகை எதிர்பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாகும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் குழந்தைங்களோட வெளியிடங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பல விசேஷங்களை கலந்துக்குவீங்க. விருந்து ஒன்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஒரு சிலருக்கு வஸ்திரம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய வாரமாக இருக்குது. குழந்தை பாக்கிய எல்லா தம்பதிக்கு திடீர் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய செய்திகள் வரும். எதிர்பார்த்து காத்திருங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கனவுகள் நிச்சயமாகும். பெரிய வாய்ப்பு காத்திருக்கு. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தாய் வழி உடல்கள் மூலமாக வரம் தேடுங்க. நல்ல வரம் நிச்சயம் அமைகிறது. ஒரு சிலருக்கு இந்த வாரம் நிச்சயதார்த்தம் ஏற்படும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்னோட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவ மாணவியருக்கு படிப்பில் புதிய ஆர்வம் ஏற்படும். பல விஷயங்களை கற்றுக்குவீங்க. ஆசிரியர் இடத்துலேருந்து ஒரு அன்பளிப்பு கிடைக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சந்தோஷம் கிடைக்கும்.
கேட்டது கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே சமயத்தில் ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. சின்ன சின்ன காயம் பண்ணிக்குவீங்க. நெருப்பு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. சமைக்கும் போது துணியெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கோங்க, இல்லைனா சுற்று கையை சூடு பண்ணிக்குவீங்க. பார்த்து கொஞ்சம் கவனமாக இல்லைங்க. காரத்தை குறைச்சி போடுங்க. குழந்தைங்களை அன்பாக பார்த்துக்கோங்க. குழந்தைங்களை திட்டாதீங்க, அடிக்காதீங்க. கண்டிப்பாக இந்த வாரம் அதெல்லாம் நடக்கும். விருந்து விசேஷங்களை கலந்துக்குவீங்க. புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு நடக்கும். யாரெல்லாம் புதிய ஆடை வாங்குறீங்க அப்படிங்கிறது, யாருக்கெல்லாம் கிஃப்டாக கிடச்சதுங்கிற எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வாழ்த்துறேன். இந்த வாரம் அதீத சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக உங்களுக்கு அமைகிறது. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல இந்த நண்பர்களோட உதவியால் நல்லது நடக்கும். வண்டி வாகனத்தில் சின்ன சின்ன பழுதுகளை மாற்றுவீங்க. புதிய சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த வாரம் உங்கள் கேள்விக்கெல்லாம் விட கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. இறைவன் அருளால் நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் 100% செவ்வாய் பகவானோட ஜெயந்தியை கொண்டாடுங்க. உங்கள் வாழ்வில் பல அற்புதங்கள் நிச்சயம் நடக்கும். உழைக்கும் எண்ணம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான், 3ஆம் இடத்துல புதன் சுக்கிரன், 4ஆம் இடத்துல சூரியன் கேது, 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்கரங்களில் இருப்பார். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்களா, உங்களுக்கு சூரியன் கேது சேர்ந்தே இருப்பாங்க. புதனும் சுக்கிரனும் 3ஆம் இடத்துல இருப்பாங்க. ராசிநாதன் 3ஆம் இடத்துலனால தைரியம் அதிகரிக்கும். பயணங்கள் ஏற்படும். பயணங்களால் நல்லதுக்கு நடக்கும். விருந்து விசேஷங்கள் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த வாரம் செலவுகள் அதிகம் வருது. மொய் வைக்கிறது, இந்த மாதிரி செலவுகள் அதிகம் வருது. தயாராகிக்கோங்க. நல்லது நிச்சயம் நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த வாரத்தில் ஒரு சில நாட்கள் லீவ் போட வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஏன்னா குடும்பத்திலே ஒரு பெரிய விசேஷம் வந்திருக்குது. அதனால் நீங்கள் கட்டாயம் அதில் கலந்துக்கணும். அந்த இதை தடுக்க முடியாது. அதனால் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு செயல்படுங்க. நல்லது நடக்கும். அப்பப்போ கொஞ்சம் சின்ன சின்ன பயம் இருக்கும். பயப்பட தேவையில்ல. இறைவன் உங்களுக்கு துணை இருக்கிறார். நல்லது செஞ்சவங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் நன்மையாக இருக்கும். இந்த வாரம் புதிய நண்பர்களால் நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இருக்குது. வேலை செய்கிற இடத்துல மனமகிழ்ச்சிகள் உருவாகும். ஜாலியாக போகும். நேரம் போகிறதே தெரியாது. இந்த வாரம் ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அது ஏன் நான் சொல்கிறேன்னா, வண்டி வாகனத்தில் போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லது. அந்த லைசன்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. ஹெல்மெட் கட்டாயம் தயவு செஞ்சு அணிஞ்சிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். மற்றபடி இந்த வாரம் ஒரு 2 நாள் லீவ் போடுற மாதிரி வருது. ஏன்னா குடும்பத்தில் ஒரு முக்கியமான விசேஷம் வருது. லீவ் போடுங்க. நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பண தேவைகள் அதிகம் இருக்குது. ஆனால் வருமானம் கம்மியாக இருக்குதுன்னு ஒரு குழப்பம் இருக்குது. இந்த வாரம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு வழி கிடைக்கும். அதை சரியாக பயன்படுத்தி முன்னேற்றத்தை அதிகரிச்சுக்கோங்க. பண கஷ்டம் இனி இல்லைன்னு நான் சொல்லுவேன். இந்த வாரம் எதிர்பார்த்துக்க மீறின ஒரு நல்லது நடக்கும். அதீத நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. இறைவன் அருளால் உங்களுக்கு ஒரு மனமாற்றமும் மனமகிழ்ச்சியும் கொடுக்கும். பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். ஒரு பெரிய சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. எதிர்பார்த்து காத்துருங்க. புதிய பண உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். குடும்பத்தோடு வெளியிடங்களுக்கு போயிட்டு வருவீங்க. குழந்தைங்களுக்கு அன்பான பொருட்கள் நிறையா வாங்கி கொடுப்பீங்க. இந்த வாரம் நிறையா கிஃப்ட் வாங்குறதுக்கு செலவு பண்ணுவீங்க. தயாராகிக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் ஒரு பெரும் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. அது நிச்சயமாக அது சம்மந்தமான சுப தகவல் வரும். எதிர்பார்த்து காத்துருங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் திருமண அமைப்பாளர் மூலிமா ஒரு நல்ல தகவல் வருது. எதிர்பாருங்க. சொந்தக்காரங்க மூலிமா ஒரு தகவல் வருது. அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நல்லது நிச்சயம் நடக்கும். நல்ல வரன் அமையும். மாணவியருக்கு படிப்போட நட்போட விளையாட்டு இதில் தான் ஜாலியாக கிடைங்க. கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்துறது நல்லது. இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்க போகுது. மனமகிழ்ச்சிகள் கொடுக்கும். குறிப்பாக சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறது நல்லது. அதுவும் சூரியன் கேது கூட இணைஞ்சி பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. அதனால் மனமகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. தாய் தந்தையோட ஒற்றுமை அதிகமாக இருக்கும். அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரீங்க. அவங்க வீட்டு விசேஷங்களில் கலந்துக்குவீங்க. அதுக்கான வாய்ப்பு உருவாகும். இந்த வாரம் சொந்தங்கள் ஒன்று கூடி மகிழக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. எதிர்பார்த்த காரியம் நிச்சயம் வெற்றி அடையும். இறைவனருள் நிச்சயம் உண்டு. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு ஒரு முக்கியமான நாளுக்கு லீவ் போடணும். ஆனால் லீவு கிடைக்காது. என்ன பண்ணுறாங்க, ஒரு பயத்தில் இருப்பீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களோட இஷ்ட தெய்வத்தை ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க. லீவ் கொடுத்துருவாங்க. பயப்படாதீங்க. சரியா? அந்த லீவுக்கு தான் ஒரு பயந்துட்டுருக்கீங்க. ரெண்டாவது, ஒரு சில குழப்பமான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் ஒர்க்கில் கொஞ்சம் ஸ்லோவாகிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் சின்சியராக வேலை செஞ்சீங்கன்னா நல்லது. தேவையில்லாத திட்டுகளை குறைச்சி சந்தோஷமான பதில்களை வாங்கிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் விநாயகர். மறக்காமல் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். அனைவருக்கும் விநாயகரோட பேரருள் நிச்சயம் கிடைக்கும். மிகுந்த அறிவாற்றலுடைய மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் குரு பகவான் இருப்பார். 2ஆம் இடத்துல புதன் சுக்கிரன், 3ஆம் இடத்துல சூரியன் கேது, 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகுவும், 10ஆம் இடத்துல சனி வக்கரநிலையும் இருப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கனால ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க. எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இருக்கீங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவான். நல்லது நடக்கும். ஏன்னா சந்திர பகவான் 3, 4, 5ஆம் இடம் தான் சஞ்சாரம் பண்ணுறாரு.
மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறையா நடக்கும். இந்த வாரம் விருந்து விசேஷங்கள் கலந்துக்குவீங்க. ராஜ மரியாதை கிடைக்கும், ராஜ புகழ் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க வியாபார ரீதியாக வெளியூர் வெளியிடத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வருது. அதுக்கேற்ற மாதிரி திட்டமிடுங்க. இயற்கையாக நல்லது நடக்கும். உங்கள் வாடிக்கையாளர் அதிகரிக்கிறதுக்கான ஒரு புதிய வழி கிடைக்கும். அதன் மூலிமா நல்லது நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. வேலைக்கு சில நண்பருக்கு வேலை செய்கிற இடத்துல உச்ச பதவியில் இருக்கிறவங்க மூலிமா ஒரு சில பிரச்சனைகள் வருது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்களா இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கலாம். இல்லைன்னா அதில் ஒரு குழப்பம் வருது, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பயணங்களால் நன்மை ஏற்படுகிறது. பயணம் திட்டமிட்டு செயல்படுங்க, நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். இந்த வாரம் ராசிநாதன் சுக்கிரன் கூட இருக்கும்போது நிறையா நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. நட்போட ஆழம் அதிகரிக்கிறது. ஒரு பெரிய மனிதரோட தொடர்பு வருது. ஒரு புதிய நண்பர் உங்கள் வாழ்வியல் இணைவாங்க. அவங்க மூலிமா நல்லது நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சில கடுமையான முயற்சி எடுத்தால் தான் காரியம் வெற்றி அடையும். அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு செயல்படுங்க, நிச்சயமாக கிடைக்கும். கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு கல்யாண சம்பந்தமான முடிவுகள், சுபகாரியங்கள் உறவினர்கள் மூலிமா ஏற்படுகிறது. சந்தோஷப்படுங்க. ஒரு விருந்து விசேஷங்கள் நடக்கும்போது அந்த சம்பந்தமான தகவல்கள் பரிமாறப்படும். நல்ல தகவல் நிச்சயம் வரும். மாணவர்களுக்கு சீனியருக்கு உங்களுக்கு அந்த வாரம் பிரச்சனை வராமல் இருக்குது. அவங்ககிட்ட பேசும்போது பழகும்போது ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். இல்லத்து அரசிகளுக்கு கணவருக்கு உதவக்கூடிய ஒரு வாரம்னு சொல்லலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு கை கொடுத்து உதவுங்க. ஏன்னா அவங்க உங்கள் உதவி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நீங்களாக சொல்கிறது தானே நல்லது. அந்த நல்ல பழக்கம் உங்ககிட்ட எப்பவும் இருக்குது. கண்டிப்பாக கொடுத்து உதவுறதுல நீங்கள் தான் கருணுன்னு சொல்லலாம். உண்மை தான் சகோதரி, உங்களை ரொம்பலாம் பாராட்டல. கண்டிப்பாக அந்த மாதிரி இந்த வாரமும் ஒரு முக்கியமான தேவைக்காக உங்கள்கிட்ட அவர் தயங்கிட்டு இருக்காரு. அது ஜாதக ரீதியாக எனக்கு தெரியுது, உங்களுக்கும் தெரியும். நீங்களும் ஓப்பனாக அவர்கிட்ட மனம் விட்டு பேசுங்க. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த உதவி, செய்யக்கூடிய உதவியும் சொல்லக்கூடிய வார்த்தையும் வாழ்நாளில் உங்களோட பாண்டிங் அதிகமாகிறதுக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும். கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள், நல்லது நடக்கும். ஒரு பிரிஞ்ச உறவு கூட சேரத்துக்கு ஒரு தயக்கமாக இருக்கீங்க, தயவு செஞ்சு சந்தோஷமாக இணைஞ்சிக்கோங்க, நல்லதுகள் நடக்கும். மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. இந்த வாரம் விருந்து விசேஷங்கள் கலந்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்தி மகிழ்வுகள் உங்களை எல்லாம் பாராட்டுவாங்க. அதுக்கு நீங்கள் தயாராகிக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துலேருந்து புதிய வேலைக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க. இருக்கிற வேலைகள் சின்ன குழப்பம் இருக்குது. மிக பொறுமையாக இருந்தீங்கன்னா இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கலாம். இல்லைனா கொஞ்ச நாள் கழித்து முடிவெடுங்க. இப்போதைக்கு இருக்கிறத அப்படியே பொறுமையாக கண்டினியூ பண்ணுங்கள், அதுதான் நல்லது. அங்கே வர அவமரியாதையை பெருசாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு பின்னாடி அதுவே ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு வலிமையை கொடுக்கும். பொறுமையாக காத்துருங்க, நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுங்க, நல்லது நடக்கும். அபரிஜித சப்தமி வருது, அதை மறக்காமல் பூஜை பண்ணுங்கள். உங்களுக்கு தடை வராது, வெற்றி மட்டுமே வரும். அதிர்ஷ்டம் தானாக கிடைக்கும். கடமையை கரெக்டாக செய்யும் கடகராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் புதன் சுக்கிரன் இருப்பாங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருப்பாங்க. 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பாங்க. 8ஆம் இடத்துல ராகுவும், 9ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரநிலையிலும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பார். குரு 12 இருந்தாவே யார் பேச்சும் கேட்க மாட்டேன்னு ஒரு தெளிவான முடிவோட தான் இந்த வருஷத்தை ஆரம்பிச்சிங்க. கொஞ்சம் காலம் அப்படி தான் இருக்கீங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. உங்கள் சைடுக்கு மட்டும் பார்த்துக்கிறீங்க, மற்றவங்க சைடு பற்றி யோசிக்க மாட்டேங்கிறீங்க. என்ன அப்படி சொல்கிறேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் மனசில் சத்தியமாக கேட்குது. பயப்படாதீங்க. நான் உங்களை ஒரு சில பேர் நினச்சிக்கிறீங்க நான் சொல்கிற வார்த்தையை வந்து உங்களை காயப்படுத்துதுன்னு. அப்படி இல்லை, நீங்கள் கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சிங்கன்னா தெரியும் உங்களால் எத்தனை பேர் காயப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது. புரியுதுங்களா? இந்த ராசி பலன்னா அப்படியே உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் காட்டுங்க. ஏப்போ இப்படியா நான் இருக்கிறேன்னு கேளுங்க, காட்டுங்க. அவங்க சொல்லுவாங்க. இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்கள்ட்ட காட்டுங்க. இப்படி சொல்கிறாரு இந்த ஜோசியர், இப்படியா நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற மற்றவங்கள்ட்ட காட்டுங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க ஆமாம் அப்படின்னு. ஏன்னா இது உங்களை அறியாமல் நடக்கிறது. ஏன்னா உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க நீங்களாம் நினச்சிக்கிறீங்க. ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, உதாரணத்துக்கு தலை கலைஞ்சிருக்குதுப்பா, போய் தலை சிவுப்பான். இல்லைங்க, அழகாக தானே கிளம்பிங்க. அப்புறம் போய் கண்ணாடி பார்த்தா தான் தெரியும். ஆமாம்ல கொஞ்சம் கலைஞ்சிருக்குல்ல, அவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்க, நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. நாங்கள் உங்கள் கண்ணாடி மாதிரி, புரியுதுங்களா? உங்களுக்கான நிறை குறைகளை கரெக்டாக சொல்கிறது தான் எங்களோட வேலை. அதுக்காக தான் இறைவன் எங்களை இப்படி படைச்சிருக்காரு. சரிங்களா? இந்த துறையை செலக்ட் பண்ணி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். புரிஞ்சுக்கோங்க, உங்களோட நல்லதுக்காக சொல்கிறேன். மற்றவங்களுக்கும் கொஞ்சம் நேசிங்க, மற்றவங்களுக்காக கொஞ்சம் விட்டு கொடுங்க. ஓகேவா? நீங்கள் விட்டு கொடுக்கலாம் சொல்ல, நிறையா விட்டு கொடுங்க, மறுபடியும் விட்டு கொடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. குடும்பத்துக்காக விட்டு கொடுக்காத உலகத்தில் யாருமே இல்லைங்க. எல்லாருமே விட்டு கொடுத்துருக்காங்க. குடும்பத்துக்காக, நாட்டுக்காக, இப்படி தனக்காக யாருமே இல்லைங்க. 99% மற்றவங்களுக்காக தான் இருக்காங்க. அதில் நீங்கள் தான் நம்பர் 1. ஆனால் இப்போ கொஞ்ச காலம் இந்த குரு 12ஆம் இடத்துக்கு வந்த உடனே நான் எவ்வளோ நாளைக்கு தான் விட்டு கொடுக்குறது, நான் என்ன ஏமாலியா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு என்ன கடுமையான இதை போட்டுக்கிட்டீங்க. அது உங்கள் எதிர்காலத்தை பாதிக்குது. நான் சொல்கிறதோட உண்மை புரியுதா? புரிஞ்சுன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறீங்கன்னு. சரியா? நல்ல விஷயம். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 3ஆம் இடத்துல மேலே தொழில் ரீதியான பயணம் ஏற்படுங்க. அதே போல் கொஞ்சம் அவசரப்படுவீங்க தொழிலில். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணிங்களா கரெக்டாக இருக்கும். கோபத்தை குறைச்சிக்கோங்க. 3ல் செவ்வாய் பகவான் இருந்தாவே கோபம் வரும், பிடிவாதம் வரும்.
ஒரு வெறுப்பு உணர்வோடு இருப்பீங்க. அதை கொஞ்சம் மாற்றிட்டிங்கன்னா நல்லது. மறக்காமல் செவ்வாய் பகவானோட ஜெயந்தியை கொண்டாடுங்க. ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், புரிஞ்சுக்கோங்க எதுக்காக சொல்கிறாங்கிறது தெரியும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல கோபம், விரோதம், பகை வரும். ஓனருக்கு உங்களுக்கும் ஆகவே ஆகலை, அதே போல் உங்கள் சீனியருக்கு உங்களுக்கும் ஆகவே ஆகலை. போடா அவங்க வேலையை இதுவும், நான் என் திறமைக்கு வெளியில் போயிடுறேன் அப்படின்னு அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமை காத்திங்களா பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கலாம். கொஞ்சம் பண கஷ்டம் இருக்குது, படிப்படியாக குறையும். சிந்தித்து செயல்பட்டீங்களா வெற்றி உங்களுதாக இருக்கும். நீங்கள் துணையாக இருந்தீங்களா எல்லாமே ஜெயிக்கலாம். நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட மனவிட்டு பேசுங்க, அவங்களோட சப்போர்ட் கிடைக்கும், நிச்சயமாக நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் தொழில் ரீதியான பயணங்கள் ஏற்படும். பாதுகாப்பாக போயிட்டு வாங்க. போகும்போது வரும்போதும் உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, முருகனை நினச்சிக்கோங்க. நிச்சயமாக துணைக்கு அவர் வருவார். உங்களுக்கு 2ஆம் இடத்துல சூரியன் கேதுனால அரசாங்க விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை, பொறுமை அவசியம் தேவை. எல்லோரும் உங்களை குற்றவாளி ஆக்குறாங்க, புரிஞ்சு நடந்துக்கோங்க. பொறுமையாக இருந்தீங்களா நல்லது நடக்கும். இந்த வாரம் சந்திரபகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. வருமானத்துக்கு பஞ்சம் இருக்காது, திடீர் பணம் வரும், சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் உங்கள் கோபத்தையும் உங்கள் பிடிவாதத்தையும் மாற்றிட்டிங்கன்னா நல்லது. இந்த வாரம் நிறைய விருந்து விசேஷங்கள் வருது. உங்கள் கோபத்தால் இழந்துடாதீங்க, சொந்தங்களை விட்டு கொடுத்துடாதீங்க. சொந்தங்களை அனுசரித்து போங்க. பகையான சொந்தம் கூட உறவாடி வருவாங்க, அவங்க கூட நட்பாக போங்க. புரியுதுங்களா? நட்பாக போங்க, ஓகேவா? கொஞ்சம் மன வருத்தம் இருக்க தான் செய்யும், ஆனால் வேறு வழி இல்லை. நல்ல காரியத்துக்கு கூட துணைக்கு போங்க. நல்லவங்கெல்லாம் உங்களை பாராட்டுவாங்க. பரவாயில்லப்பா, இவ்வளோ அந்த மனுஷனுக்கு கஷ்டம் கொடுத்தாலும் இந்த மனுஷன் இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவுறாம்பார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த புண்ணியம் சேரும். அந்த நல்ல வழியை நான் சொல்லித்தரேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல தகவல் எதிர்பார்க்கலாம். இந்த வாரம் அந்த சந்தோஷ செய்தி வரும், எதிர்பார்த்து காத்துருங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு உறவினர்கள் மூலிமா வரன் அமைக்கிறது, சொந்தத்தின் மூலிமா ஒரு நல்ல வரன் வருகிறது. சந்தோஷமாக எடுத்துக்கோங்க, நல்லது நடக்கும். ஒரு சிலருக்கு இந்த வாரம் நிச்சயதார்த்தம் ஏற்படும், வாழ்த்துக்கள். குரு 12ஆம் இடத்துலவே திடீர் கல்யாணம் ஏற்படும், வருத்தப்படாதீங்க. இல்லை ஏற்கனவே பார்த்த வரனே மறுபடியும் இப்போ அக்செப்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வரன் வந்தால் ஓகே பண்ணிக்கோங்க. மாணவ மாணவியர்களுக்கு இந்த வாரம் சூரியனுக்கு அது 2ஆம் இடத்துல இருக்கனால படிப்பு ஒரு சின்ன தடை, குழப்பம் ஏற்படும். ஆசிரியர் சொல்கிறத பொறுமையாக கேளுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. உங்கள் எண்ணத்தில் ஏதாவது பிரச்சனை பண்ணிச்சிக்காதீங்க, பொறுமையாக இருந்தீங்களா நல்லது நடக்கும். நீங்கள் கோபத்தை மட்டும் குறைங்க, இல்லைன்னா ஒரு நல்ல நட்பரை இழந்துருவீங்க. இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் கணவருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன வாக்குவாதம் வரும். சனி பகவானும் செவ்வாய் நேரடி பார்வையில் இருக்கிறாங்க, ஒரு அக்னி உலகமே நடக்கும். கொஞ்சம் பொறுமையாக போங்க, அது நல்லது. விட்டு கொடுத்து போங்க, இன்னும் நல்லது. ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னது தான், புரிஞ்சு நடந்துக்கோங்க. குடும்பத்துக்காக நல்லதுகள் நடக்கும். சொந்தங்கள் ஒன்றிணைஞ்சு நிறையா விருந்து விசேஷங்களில் கலந்துப்பீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும். அடகு வச்ச நகையெல்லாம் ஏற்கனவே வீட்டுக்கு வரும். ஒரு சில நகை மறுபடியும் அடகு போகுதுன்னு வருத்தப்படாதீங்க, சம்பாதிச்சிடலாம். இறைவன் துணை இருக்கிறாரு. நீங்கள் சப்போர்ட்டாக இருந்தீங்களா கண்டிப்பாக அவர் சம்பாதிச்சு கொடுத்துருவார், கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் அவருக்கு எப்போவும் பக்கபலமாக இருக்கிறான்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நல்லதுகள் நடக்கும். உங்களோட வீண் பிடிவாத்தாலையும் வரட்டு கௌரவத்தாலையும் தயவு செஞ்சு கோவப்பட்டு விட்டுறாதீங்க. என்னடா இந்த மாதிரி கடுமையான சொல்லலாம் பயன்படுத்துகிறாரு, இவரெல்லாம் எதுக்கு ஜோசியர், இவர் ராசி பலன் ஏன் பார்க்கணும், இனிமேல் ஸ்கிப் பண்ணலாம்னு நினச்சி பண்ணாலும் சந்தோஷம் தான். அதுக்குன்னு நான் உண்மையை சொல்லாமல் இருக்க போகிறதில்ல. ஆமாங்க, ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? அவருக்கு விட்டு கொடுங்க, நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். அவர் அன்பாக பேசுங்க, அன்பாக இல்லைங்க. அவர் நம்ம குடும்பத்துக்காக தான் பாடுபடுறாரு, உழைக்கிறாரு, குழந்தைகளுக்காக ரொம்ப ரொம்ப மெனக்கடுறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும், நல்லதுகள் நடக்கும். தேவையில்லாத குழப்பம் இல்லைங்க, சந்தோஷம் பிறக்கன்னா அன்பாக இல்லைங்க, சந்தோஷமாக இல்லைங்க. 2 பேருமே என்ன சொல்லலாம், ஒரு சாரி கேட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா? அவர் சொல்லணும் கூட நீங்கள் கேட்டுருங்க, நல்லது, ஓகேவா? நான் சொல்கிறதோட ஆழம் உங்களுக்கு புரியும் நம்புகிறேன், புரிஞ்சுக்கோங்க. அவர் சொன்னால் கூட நீங்கள் ஏற்றுக்கோங்க, அதுவும் நல்லது, சரியா? ஏற்றுக்காமல் மட்டும் இருந்துடாதீங்க. இந்த வாய்ப்பு இந்த வாரம் வருது, இறைவன் தராரு, பார்த்து நடந்துக்கோங்க. மன்னிக்கிறதுல அவ்வளோ சந்தோஷம் இருக்குது, மன்னிச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில குழப்பமான இருக்குது. நட்பு ரீதியான ஒரு நல்லது நடக்கும் போது பணம் பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குது, அது மிக விரைவில் தீர்ந்துடும். நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இருக்குது. இந்த வாரம் வழிபாடு கடவுள் செவ்வாய் பகவானோட ஜெயந்தி, மறக்காமல் போய் வழிபாடு பண்ணுங்கள், புண்ணியம் கிடைக்கும். சிறப்பான எண்ணம் கொண்ட சிம்மராசி நேயர்களை இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சூரியனுக்கு எதிர்ப்பாக 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும். அஷ்டம சனி பகவான் இருக்கார், வக்கரம் பெற்று இருக்கார், புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு, 12ல் புதன் சுக்கிரன் இருப்பாங்க. இந்த 12ல் புதன் சுக்கிரன் எப்போ வந்தாலும் அப்போலேருந்து உங்களுக்கு நல்லதே நடக்கிறதில்ல அப்படிங்கிறது உங்களுக்கே புரியுது. ராசிநாதன் சூரியன் ஆட்சி பெற்றிருந்தாலும் கூட கேதுக்கிறனால அந்த முழுமையான சந்தோஷமாக அடைய முடியல. எதை செஞ்சாலும் ஒரு குற்றம் வந்துக்கிட்டே இருக்குது.
அதுக்கு என்ன தான் வழி? நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன், விநாயகரை பிடிச்சிக்கோங்கன்னு. தயவு செஞ்சு விநாயகரை பிடிங்க போகாது. விநாயகருக்கு தேங்காய் சாதம் பண்ணுங்கள், தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். மறக்காமல் விநாயகர் சதுர்த்தி வருது, அன்னைக்காவது செஞ்சுருங்களேன். யாரெல்லாம் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றி தேங்காய் சாதம் செஞ்சு தானம் இதுக்கு முன்னாடி பண்ணீங்களோ அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா இந்த விநாயகர் சதுர்த்திக்கு 100% நான் பண்ணுறேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும், நல்லது நிச்சயம் நடக்கும், ஒரு பெரும் புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், நான் சொன்னது உங்களுக்கு உணர்வீங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறனால கோபம் ஜாஸ்தியாக வருது, புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். மாற்றம் ஒன்றே மாறாது. நீங்கள் அப்படியே பிடிவாதமாக தான் எதுவும் மாறல, உங்களை சுற்றி எல்லாமே மாறிட்டு இருக்கிறது. நீங்களும் கொஞ்சம் மாறினா நல்லது, உங்களுக்கும் ஒரு பாராட்டு கிடைக்கும். புரிஞ்சு நடந்துக்குங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க தொழில் ரீதியான செலவுகள் அதிகமாக இருக்கும். உங்களோட வாடிக்கையாளர்கள் குறையிறதை நீங்கள் உணர்ந்துட்டிங்களா நல்லது, இல்லைனா இன்னும் அதிகம் இழக்க வேண்டியது இருக்கும். பார்த்து நடந்துக்கோங்க. வேலைக்கு சில நண்பருக்கு வேலை செய்கிற இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா பிரச்சனை வருது. யாரை நண்பன் நம்பிக்கணும் அவங்களே துரோகியாக மாறுவாங்க. புரிஞ்சு நடந்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை, ஏமாற்றம் வேண்டாம். கவனத்தோடு இருந்தீங்களா நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் வண்டி வாகன செலவு வைக்குது, ஜாக்கிரதையாக இல்லைங்க. நண்பர்கள் பெண்கள் வகையில் ஒரு ஏமாற்றம் வருகிறது, புரிஞ்சு நடந்துக்கோங்க. அவங்ககிட்ட ஏதாவது வாக்குவாதம் சண்டை இந்த மாதிரி வரா மாதிரி இருந்தால் கொஞ்சம் விலகி இல்லைங்க. இப்போதைக்கு அது வேண்டாம். வந்தாலும் நீங்கள் ஜெயிக்க முடியாது, நீங்கள் தோற்றுருவீங்க. கொஞ்சம் காலம் கழித்து அதுக்கான பேச்சுவார்த்தை பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது நடக்கும். இல்லைனா கஷ்டம் நஷ்டம் தான் வரும். புரிஞ்சு நடக்குவாங்க. ஹெல்த் விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. வேலை செய்கிற இடத்துல கவனமாக செய்யுங்க. சின்னதாக காயம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். சந்திரபவன் உங்கள் ராசியில் தான் அந்த பயணத்தை ஆரம்பிக்கிறார். 3ஆம் வரைக்கும் செல்கிறாரு. மனசுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஆனால் செயலில் எங்கேயோ ஒரு தப்பு நடக்கும். அந்த ஏமாத்துறது யாருன்னா கேது பகவான் தான். அதை புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா நல்லது. அதுக்கு தான் வழிபாடு விநாயகர். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் இன்னும் ஒரு சில கடுமையான முயற்சிகள் தேவை, கொஞ்சம் பயிற்சியும் தேவை. அதுக்கேற்ற மாதிரி திட்டமிடுங்க. இறைவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறாரு, ஏமாற்றி விட மாட்டார். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தாய்வழி உறவினர் மூலிமா நல்ல வரணம் அமைகிறது. ஒரு சிலருக்கு திடீர் திருமணம் ஏற்படுகிறது. பெற்றோர் சம்மதம் இல்லாமல் ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்க சிந்தித்து செயல்படுங்க, நல்லது. மாணவர்களுக்கு நட்பால் ஒரு சில பிரச்சனைகள் வருது, கவனத்தோடு இருந்தீங்களா நல்லது நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் சந்தோஷம் அமைதிகள் நிலவுது. கணவருக்கும் உங்களுக்கும் அன்பு அதிகரிக்க போகுது. அதே போல் புதிதாக உங்கள் வாழ்வில் ஒரு சொந்தங்கள் இணைய போகுது. அதன் மூலிமா நல்லதுகள் நடக்க ஆரம்பிக்க போகுது. பல மாற்றங்கள் நடக்கும், பல பரிசுகள் அன்புகள் கிடைக்கும். அது உங்களுக்கு அதீத சந்தோஷம் கொடுக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறும். மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. ரொம்ப கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா நல்லது. உங்களோட கஷ்டங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு நல்ல துணையாக ஒரு உறவு கிடைக்க போகுது இந்த வாரத்தில். அது சம்மந்தமான ஒரு நல்ல தகவல் வரும். அவங்க மூலிமா உங்கள் வாழ்வியலில் பல மாற்றங்கள் நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. அந்த தோழி உங்கள் வாழ்வியலில் பல சந்தோஷத்தை கொடுப்பாங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கும், பார்த்து நடந்துக்கோங்க. வேலை செய்யும்போது கவனமாக இல்லைங்க. சின்னதாக காய வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுங்க. தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றி தேங்காய் சாதம் தானமாக கொடுங்க, புண்ணியம் நிச்சயம் கிடைக்கும். கண்ணியமான இனம் கொண்ட கன்னிராசினியர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் இருப்பார். 6ஆம் இடத்துல ராகு, 7 சனி பகவான் வக்கரனில். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு, 11 புதன் சுக்கிரன், 12ஆம் இடத்துல சூரியனுக்கு எதிர்ப்பாங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு செவ்வாய் சனியும் நேர்கோட்டில் இருக்கனால கொஞ்சம் கோபதாபங்கள் இருக்கும். ஹெல்த் விஷயத்தில் அக்கறையாக எடுத்துக்கோங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். சந்திரபகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. நினச்ச காரியங்கள் நினச்சபடி நடக்கும். சுப செலவுகள் உண்டு. தாராளமாக செலவு பண்ணி சந்தோஷமாக இருப்பீங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு தொழில் ரீதியான செலவுகள் உண்டு. அதுக்கு தயாராகிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். வேலைக்கு சில நண்பருக்கு வேலை செய்கிற இடத்துல வாங்கின கடனை கட்டாயம் கேட்பாங்க. தயவு செஞ்சு கொடுக்கறதுக்கான முயற்சி எடுங்க. கொஞ்சமாவது கொடுத்து போடுவாங்க. இந்த வாரத்தில் அதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கும். பாராட்டுவாங்க, பரிசுகள் கிடைக்கும். என்ன பரிசு? பரவாயில்ல, மறுபடியும் பணம் கிடைக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? அதனால் எதிர்பார்த்து காத்துருங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பணம் ரீதியாகிற பிரச்சனைகள் நீங்கள் சந்தோஷம் கொடுக்கும். வேலை சம்பந்தமாகிற குழப்பங்களையும் நல்லது நடக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட பண கஷ்டம், தொழில் கஷ்டம் இதெல்லாம் நிவர்த்தியாகி நல்லது நடக்கும். பல குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிறீங்க, கோபமாக வீட்டில் இருக்கீங்க. அந்த கோபம்லாம் குறைஞ்சி சந்தோஷமாக இருக்கிற நிகழ்வுகள் இந்த வாரத்தில் நடக்கும். நிறைய விருந்து விசேஷங்களை குடும்பத்தோடு கலந்துக்கோங்க. தயவு செஞ்சு தனியாக போகிற பழக்கத்தை விட்டுட்டு குடும்பத்தோடு போங்க, குடும்பத்தோடு வாங்க, குடும்பத்தோடு கொண்டாடுங்க. இதை பண்ணிங்களாவே உங்களுக்கு பல பிரச்சனைலேருந்து தீர்வு கிடைக்கும். நீங்கள் குடும்பத்தை ஒட்டாமல் கொஞ்சம் காலமாக இருந்துட்டு இருக்கிறீங்க. சனி பகவான் எப்போ அந்த இடத்துக்கு வந்தாரோ அப்போலேருந்து நீங்கள் குடும்பத்தோட டச்சை கொஞ்சம் குறைச்சிருக்கீங்க. தெரியுதா நான் சொல்கிறது? புரியுதா? அவ்வளோதான். சிந்தித்து செயல்படுங்க. குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடுங்க. குடும்பத்தோட விருந்து விசேஷங்களை கலந்துக்கோங்க. தனியாக நீ போ, இல்லை நான் போகிறேன், உடனே வீட்டில் இருக்கிறவங்கள அனுப்பிச்சி விட்றீங்க. அவங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு அவங்க அம்மா அக்கா போயிட்டு வராங்க. இல்லைனா நீங்கள் தனியாக போயிடுறீங்க. இல்லை நீ இல்லை நான் போயிடுறேன்னு குடும்பத்தோடு சேர்ந்து போயிட்டு சேர்ந்து வாங்க. அங்கே போகிற வழியில் ஏதோ ஒரு அங்கே நடக்கிற நிகழ்வுகள், வர இடத்துல வர நிகழ்வுகள் இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை இரட்டிப்பாக கொடுக்கும். உங்களுக்கு அதுதான் பலம். உங்கள் பலத்தை மறந்துடுறீங்க. அதை செயல்படுத்துங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும்.
கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு சுப தகவல் எதிர்பார்த்துருக்கிறீங்க, அது இந்த வாரத்தில் கிடைக்கும். பணப்பிரச்சனைகள் இனி இருக்காது. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு உங்கள் மூத்த சகோதரன் சகோதரி திருமணம் பண்ண உறவினர்கள் மூலிமா வரந்து தேடி பாருங்கள், நல்ல பதில் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வாரம் அது சம்பந்தமாக ஒரு நல்ல தகவல் வரும், வாழ்த்துக்கள். ஒரு சிலருக்கு இந்த வாரம் நிச்சயதார்த்தம் திருமணம் ஏற்படும், வாழ்த்துக்கள். மாணவ மாணவியர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ஆசிரியருக்கும் உங்களுக்கும் தேவையில்லாமல் பிரச்சனை போயிட்டுருக்கு, அதனால் அதை பெருசுப்படுத்த வேண்டாம். ஆசிரியர் தான் நம்மளோட குரு, அவங்கள எப்போதும் எதிரியாக பார்க்காம நட்பாக பாருங்கள், அதுதான் ரொம்ப நல்லது. அவங்ககிட்ட சாரி கேளுங்க, அவங்ககிட்ட சமாதானமாக போங்க, அதுதான் நல்லது நடத்துகிறோம். அப்படி எதிர்த்து பண்ணால் உங்கள் வாழ்க்கை தான் வீணாயிடும், புரிஞ்சுக்கோங்க. இல்லத்து அரசுகளுக்கு இந்த வாரம் பணம் சம்மந்தமாக்கிற சிக்கல்கள் நீங்கி நல்லதுகள் நடக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு. அதே சமயத்தில் உங்களோட எண்ணங்கள் எல்லாமே வருமானத்தை நோக்கியே இருக்குது. குடும்பத்தின் மேலேயும் கொஞ்சம் அக்கறை எடுங்க, குடும்பத்துக்காக கொஞ்சம் பாடுபடுங்க, நல்லதுகள் நடக்கும். குடும்பத்தோட வெளியூர் வெளியிடம் போயிட்டு வாங்க, குழந்தைங்களை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் உங்களுக்கும் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கும் சண்டை சச்சரவு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பொறுமையாக போனீங்கன்னா நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல குழப்பம் சூழ்நிலை இருக்குது, பார்த்து நடந்துக்கோங்க. உங்கள் பாஸ்க்கு உங்களுக்கும் ஆகலை, கொஞ்சம் காலம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நீங்களே தலைமை பதவிக்கு வந்துடலாம், அது வரைக்கும் காத்திருக்க வேண்டும். எல்லாரும் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடுங்க. அபரிஜித சப்தமின்னு ஒரு நாள் வருது, அந்த நாளில் வழிபாடு பண்ணுங்கள் அம்பாலை, நிச்சயமாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். துடிப்பும் நேர்மையும் உள்ள துளாராசி நேயர்களே, இந்த வாரத்தோட உண்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவானும் 6ஆம் இடத்துல சனி வக்கர நிலையிலும், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல குருவும் 10ஆம் இடத்துல புதன் சுக்கிரனும் 11ஆம் இடத்துல சூரியன் கேது 12 செவ்வாய் பகவான் இருப்பார். சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறார். நிச்சயமாக பரவாயில்ல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்களா, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு சந்திரன் வர காலம் சுப செலவுகள் வரும். 25ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் செலவுகள் அதிகம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு செலவிடுங்க, நிச்சயமாக பண வரவு பஞ்சம் இருக்காது, சந்தோஷம் அதிகரிக்கும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கணும்னா இந்த வாரத்தை பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரம் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே இறைவன் உங்களுக்கு துணையாக்கிறால், முயற்சி எடுக்க தயங்கிடாதீங்க. சொந்தமாக தொழில் பண்ணியிருக்கிறவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கான வழி கிடைக்கும், புதிய யுக்தியை கையாளுவீங்க, அது மூலிமா வருமானம் பெருகும். இந்த வாரம் வாடிக்கையாளர் அதிகமாவாங்க, புதிய வாடிக்கையாளர் உங்களுக்கு கூட அதிகம் இணைவாங்க, அவங்கள தக்க வச்சுக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பாராட்டுகள் பரிசுகள் கிடைக்கும், எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும். ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்தீங்க, எல்லோரும் உங்களை அந்த குழப்பத்தை நீங்கி தெளிவாக ஏற்றுக்கிறாங்க, நீங்கள் தவறு செய்யாதவங்கன்னு சொல்லி உங்களை பாராட்டுறாங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் கடன் பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், பார்த்து நடந்துக்கோங்க. பண விஷயத்தில் ரொம்ப கராராக இருந்துக்கோங்க. பணம் செலவு பண்ணுறதுல ஜாக்கிரதையாக இருந்தீங்களா நல்லது, இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்கள் வரும். அரசாங்க விஷயங்களில் கவனமாக இருந்துக்குங்க, அதுதான் நல்லது. அரசியல்வாதி கூட பழகும்போது ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. 12 செவ்வாய் இருக்கனால சுப செலவுகள் வருது, கணவன் மனைவிக்குள்ள சண்டை விரோதம் வருது. செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறனால தனம் குடும்பம் வாக்கு இது 3 வகையில் பிரச்சனை வருது. வருமானம் சரியாக வராது, சொன்ன சொல்லியும் காப்பாற்ற முடியாது, குடும்பத்துலேயும் அமைதி இருக்காது, எல்லாத்திட்டையும் எரிஞ்சு விழுவீங்க. இந்த பழக்கத்தை கொஞ்சம் மாற்றிட்டிங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். பொறுமை ரொம்ப அவசியம், அதை கடைபிடிங்க. யார் கூடயும் கோவப்படாதீங்க. குறிப்பாக உங்களோட சகோதரர்களோட கோவப்பட்டீங்களா உங்களுக்கு தான் நஷ்டம், புரிஞ்சு நடந்துக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் ஒரு பெரிய ஆறுதல் தரக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு உங்கள் தந்தை வழி உறவினர்கள் மூலிமா வரம் தேடுங்க, நல்ல வரம் நிச்சயம் அமையும். மாணவ மாணவர்களுக்கு பாராட்டுகள் பரிசுகள் கிடைக்கும், நல்லதுகள் நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. இல்லத்தரசிகளுக்கு சமைக்கிற இடத்துல கவனமாக இல்லைங்க, நெருப்பு விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நெருப்பு சுட்டுக்குவீங்க, விளக்கேற்றும் போதும் சரி, சாமி கும்பிடும் போதும் சரி, இல்லை வீட்டில் சமைக்கும் போதும் சரி, நெருப்பு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது. கவனத்தோடு இல்லைங்க, கோபத்தை குறைங்க, குழந்தைங்க மேலே அன்பு செலுத்துங்க, குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கிறது கவனித்து பாருங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் சண்டை வரும், குடும்பத்தில் இருக்க பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் சண்டை வரப்போகுது. பொறுமையாக இருந்துட்டீங்கன்னா அந்த சண்டையை தவிர்த்துக்கலாம், இல்லைனா அவமானங்களே மிஞ்சும், கஷ்டம் வந்துடும், பார்த்து நடந்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரி வேலை செய்கிற இடத்துல பிடிக்காத விஷயங்கள் நடக்கும், பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரம் பொறுமை அவசியமாக தான் நல்லது. செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பல்ல, புரிஞ்சு நடந்துட்டீங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் விநாயகர். விநாயகர் சதுர்த்தி விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், தேங்காய் சாதம் செஞ்சு தானம் கொடுங்க, புண்ணியம் கிடைக்கும். விவேகமான எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல சனி வக்கர நிலையில், 8ஆம் இடத்துல குரு, 9ல் புதன் சுக்கிரன் இருப்பாங்க. ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் கேது, 11ஆம் இடத்துல செவ்வாய். இந்த வாரம் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறார், பயப்பட தேவையில்ல, நல்லது நடக்கும்.
நினச்ச காரியங்கள் நினச்சபடி நடக்கும். குரு 8ல் இருக்கிறனால யார் பேச்சும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்களாக ஒரு முடிவு பண்ணி வாழ்ந்துட்டுருக்கீங்க. அது வேண்டாம். யாராவது சொன்னால் புரிஞ்சு நடந்துக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக பதில் சொல்லுங்கள். செவ்வாய் சனி ராசிநாதனை சனி பகவான் பார்க்கறனால கோபம் தும்னு வரும். யாருக்கிட்டையும் எரிஞ்சு விழுவீங்க. அந்த பழக்கத்தை கொஞ்சம் மாற்றிட்டிங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். 4ஆம் இடத்துல ராகுனால ஹெல்த் விஷயத்தில் பார்த்துக்கோங்க. உணவு விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. சத்தான உணவுகள் சாப்பிடுங்க. கவனமாக இருந்துக்கோங்க. சூரியனுக்கு அது 10ஆம் இடத்துல இருக்கனால வருமான தடை ஏற்படும். ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கணும் 10ல் சூரியனுக்கு இருக்கிறதுனால தொழிலில் ஒரு மந்தநிலை ஏற்படும். அது சுறுசுறுப்பாகிறதுக்கு செவ்வாயோட ஜெயந்தியை வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பண சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பணம் தேவைக்கேற்ற மாதிரி கிடைக்காது. கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக பதில் சொல்லி பழகுங்க. கோவப்பட்டால் எதுவும் ஆக போகிறதில்ல. கோபத்தை குறைச்சி நிதானமாக கடைபிடிச்சிங்கன்னா நல்லது நடக்கும். இல்லைனா பணப்பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. புரிஞ்சு நடந்துக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் எடுக்கும் முயற்சிகள் தாமதமாகும். தடைகள் வரும். சிக்கல்கள் வரும். கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பத்தில் மருத்துவ செலவு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அம்மாவோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஹெல்த் சம்மந்தமான பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. புரிஞ்சு நடந்துக்கோங்க. நரம்பு எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. உங்களுக்கு வண்டி வாகனத்தில் சர்வீஸ் விட்டுருங்க. வண்டி வாகனத்தில் சின்ன செலவு வந்தால் இப்போவே பார்த்துக்கோங்க. இல்லைனா பெரிய செலவு வச்சிடும். ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. குறிப்பாக ஆயில் மாத்திரதான் தான் மாற்றிக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான விஷயம். புரிஞ்சுக்கோங்க நம்புகிறேன். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு திடீர் நன்மை நடக்கக்கூடிய வாரமாக இருக்குது. உங்கள் பிடிவாதத்தால் வர நன்மையை அவாய்ட் பண்ணிடாதீங்க. நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நண்பர் சொல்கிற அட்வைஸை கேட்டுக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தந்தை வழி உறவு மூலமாக நல்ல வரணம் வருது. வாழ்த்துக்கள். மாணவர்களுக்கு நட்போட உதவியால் நல்லது நடக்கும் போது நண்பனோட உதவி நிச்சயம் கிடைக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. இல்லத்தரசிகளுக்கு அக்கம் பக்கத்தாரிடம் கோபதாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. தேவையில்லாமல் குழப்பங்கள் வராமல் இருக்க பொறுமையை கடைபிடிங்க. நல்லது நடக்கும். இந்த வாரம் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இல்லைனா உங்களுக்கும் வாக்குவாதம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. குழந்தைகளை அன்பாக பார்த்துக்கோங்க. திட்டாதீங்க, அடிக்காதீங்க, மிரட்டாதீங்க. குழந்தைங்களோட ஹெல்த் விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுங்க. குழந்தைங்களுக்கு ஹெல்த் சம்மந்தமாக பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. நேரத்துக்கு சாப்பாடு சொல்லுங்கள். ரொம்ப நேரம் தூங்க சொல்லுங்கள். அதுதான் ரொம்ப நல்லது. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிறதுனால வண்டி வாகனத்தில் பொறுமையாக போங்க. அதே போல் அங்கே இருக்கிற உச்சப்பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டு இருக்குது. புரிஞ்சு நடந்துட்டு பொறுமையாக பதில் சொல்லுங்கள். நல்லது நடக்கும். இந்த வாரம் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் கலந்து சனி பகவான் பார்க்கறனால கோபத்தை குறைச்சி சிந்தித்து செயல்பட்டீங்களா வெற்றி உங்களுதாகவே அமையும். வாழ்த்துக்கள். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் செவ்வாயோட ஜெயந்தியை கொண்டாடுங்க. 100% உங்களுக்கு நன்மை நடக்கும். பொதுவாக செவ்வாய் பகவானோட ஜெயந்தியை கொண்டாடும் போது பருப்பு சாதம் தானமாக கொடுங்க. நல்லது நடக்கும். தைரியமான எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர நிலையில், 7ஆம் இடத்துல குரு பகவான், 8ஆம் இடத்துல புதன் சுக்கிரன், 9ஆம் இடத்துல சூரியன் கேது, 10ல் செவ்வாய் பகவான். உங்கள் ராசிநாதன் உங்களை பார்க்குறது ஒரு பக்குவமான விஷயம். நல்லதுகள் நடக்கும். இந்த வாரம் 9ஆம் இடத்துலேருந்து சந்திரன் பயணித்த ஆரம்பிக்கிறது நிச்சயமாக நல்லது. நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். போன வாரம் இந்த கஷ்டம் இந்த வாரம் இருக்காது. இந்த வாரம் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. புதிய வாய்ப்புகள் நிறையா தேடி வருது. பயன்படுத்திக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் நிச்சயம் உண்டு. வராத பணம் கைக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல அந்த அசோகனிகள் மாறி நல்லதுகள் நடக்கும். நண்பர்கள் பெண்களால் வந்த அவமரியாதைகள் நீங்கி நல்ல பேருக்கு கிடைக்கும். அந்த தப்பு நீ செய்யலப்பான்னு சொல்லி எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க. உங்கள் பொறுமைக்கு அங்கீகாரம் உண்டு. நல்லது நிச்சயம் நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் குழந்தைங்களால் மங்கள நிகழ்வு நடந்துக்குவீங்க. குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு அது சம்மந்தமான சுப தகவல் வரக்கூடிய வாரமாக இருக்குது. இந்த வாரம் குடும்பத்தோட விருந்து விசேஷங்கள் கலந்துக்குவீங்க. மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. செலவு ஜாஸ்தியாக வரும். மொய் பணம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வைக்கிற மாதிரி வருது. பணத்தை திட்டமிட்டு சேர்த்துக்குங்க. நல்லது நிச்சயம் நடக்கும். நிறைய கிஃப்ட்டுகள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. சுப செலவு பண்ணக்கூடிய வாரம். வாழ்த்து வாங்க வேண்டிய வாரம். நிச்சயமாக நல்லது நடக்கும். கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் கடின முயற்சி எடுத்தீங்கன்னா காரியம் ஜெயமாகும். ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு துரோகம் நடந்துடுக்குது. அதை கொஞ்சம் கவனிங்க. அதை கண்டுபிடிக்கணுமா தான் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். கன்னிப்பெண் கன்னிப்பசங்களுக்கு திருமண தடை இருக்குது. குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு திருமண தடை வரும். உங்கள் ஜாதகத்தில் ஒரு சில பிரச்சனை இருக்குது. அது நல்லா ஜோசியர்கிட்ட நீங்கள் ஏற்கனவே பார்க்கறதே கொஞ்சம் கேட்டு கொஞ்சம் தெளிவாக அதுக்கான பரிகாரத்தை கேட்டு பண்ணிக்கோங்க. சீக்கிரம் திருமணம் நடக்க வாழ்த்துக்கள். மாணவருக்கு நட்பால் விரோதம் வருது. எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு அக்கம் பக்கத்தாரிடம் தேவையில்லாத பிரச்சனை சண்டை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. புரிஞ்சு பொறுமையாக தெரியுன்னா நல்லதுகள் நடக்கும். இல்லைனா உங்களுக்கு குழப்பமான சொல்லணும். உறவுக்குள்ள பகை விரோதம் வரப்போது. இந்த வாரம் விருந்து விஷயம் கலந்துக்கும் போது குடும்ப விஷயங்கள் யார்ட்டையும் பேசாமல் பொறுமையாக போய்ட்டு பொறுமையாக வந்துடுங்க. எந்த ஒரு சண்டையை பற்றி குடும்பத்தில் நடந்திருந்தாலும் அதை பற்றி அறக்கட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இப்போலாம் சமாதானமாக சந்தோஷமாக இருக்கிறாங்க, அது சும்மாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு வந்துடுங்க. அங்கே போய் இல்லை இது இப்படி இது அப்படி அப்படின்லாம் தயவு செஞ்சு பேசிடாதீங்கம்மா. ஏன்னா மறுபடியும் பெருசாகிடும். புரிஞ்சு நடந்துக்குவாங்க. ஏன்னா சுக்கிர பகவான் 8லையும் புதன் 8லைங்கிறால் உறவுகளால் விரோதம் பகை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அமைதியாக இருந்துட்டுமா இந்த விழாவை சந்தோஷமாக கொண்டாடிக்கலாம்.
வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் வேலை பொழுது ஜாஸ்தியாக இருக்கும். யாருக்காக உதவி செஞ்சுட்டு இருக்கிறீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிரியாக மாதிரி உங்களை பற்றின கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் உதவி செய்ய வேண்டாம், இல்லை பொறுமையாக கவனமாக கேட்டு உதவி பண்ணுங்கள். யாருக்கும் உங்கள் ஒர்க்கை 100% முடிச்சிடுங்க. பண விஷயத்தில் ரொம்ப கராராக இருந்துக்கோங்க, ஏமாந்துடாதீங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் விநாயகர் சதுர்த்தி. மறக்காமல் சதுர்த்தியை கொண்டாடுங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். மகத்தான இனம் கொண்ட மகர ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகுவும், 3ஆம் இடத்துல சனி வக்கரங்களிலும், ஒரு ராசிக்கு 6ஆம் இடத்துல குருவும், 7ஆம் இடத்துல புதன் சுக்கிரனும், 8ஆம் இடத்துல சூரியன் கேதுவும், 9ஆம் இடத்துல செவ்வாயும் இருப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம்னா 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவானால் ஒரு சில தடைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் சந்திராஷ்டமம் இருக்குது. 24ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி காலை 8:25 வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கவனத்தோடு இருந்தீங்கன்னா நல்லதுகள் நடக்கும். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். குரு 6ல் இருந்தாவே யார் பேச்சும் கேட்க மாட்டோம், தாண்டோடி தினமாக நம்ம செஞ்சுட்டு இருப்போம். சந்திராஷ்டமம் சேர்ந்து வருது, எச்சரிக்கையாக இருந்தது நல்லது. அடுத்தவங்க சொல்கிறத பொறுமையாக கேட்டிங்களா இருக்கிற பிரச்சனையும் தப்பிச்சிக்கலாம். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, தொழில் ரீதியான வருமான தடை பிரச்சனை, பண கஷ்டம் வந்துட்டு இருக்குது. அதில் இந்த வாரத்தில் நிறைய விருந்து விசேஷங்கள் வேறு வைக்கணும், மொய் பணம் வேறு வைக்கணும். என்னடா பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிட்டு நட்போட உதவியால் பணம் கிடைக்கும். உறவினர்களும் கொஞ்சம் கொடுத்து உதவுறாங்க. அவங்களுக்கு நன்றியோடு இருந்து சீக்கிரம் அந்த பணத்தை கொடுக்கறதுக்கான வழியை தேடிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இல்லைனா தேவையில்லாத மனக்கசப்பு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, புரிஞ்சு நடந்துக்கோங்க. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல உங்கள் பாஸுக்கு உங்களுக்கும் பிரச்சனை வரப்போகுது, உங்கள் சீனியருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரப்போகுது. கவனமாக தட்டிங்கன்னா நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமனால மனக்குழப்பம் தெளிவில்லாமல் ஏற்படும், ஜாக்கிரதையாக இருங்க. பயணம் செய்யும்போது பாதுகாப்பாக பண்ணுங்கள். அதே போல் மன உளைச்சல் ஆளாகக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால எது நடந்தாலும் பொறுமையாக இருந்துக்கோங்க, அப்படி கேஷுவலாக நடந்துக்கோங்க. ஹெல்த் விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. குடும்பத்தாரோட ஹெல்த் விஷயத்தில் இன்னும் அக்கறையாக இருந்துக்கிட்டீங்கன்னா நல்லது நடக்கும். குழந்தைங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு செல்ல வேண்டிய செலவுகளை கவனமாக பண்ணுங்கள். அன்பு அதிகம் செலுத்துங்க, ஓகேவா? செலவு பண்ணுற பணத்தை விட அன்பு அதிகம் தேவை. குழந்தைங்களுக்கோட டைம் அதிகம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் டைம் ஸ்பெண்டிங் கம்மியாக இருக்குதுன்னு அவங்கள புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க வருத்தப்படுறாங்க. தயவு செஞ்சு குழந்தை கூட அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்களா நல்லது நடக்கும். மனமாற்றம், மன மகிழ்ச்சி கொடுக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் பெரிய ஒரு வாய்ப்பு காத்திருக்குது. அதே போல் ஒரு சந்தோஷ செய்தி வருது, உறவினர்கள் மூலிமா ஒரு நல்ல தகவல் வருது, அதை பயன்படுத்திக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு சொந்தக்காரங்க மூலிமா நல்ல வரணும் அமைக்கிறது அமைச்சுக்கோங்க, வாழ்த்துக்கள். ஒரு சிலருக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும், அல்ல ஒருத்தருக்கு திருமணமே நடக்க போகும் இந்த வாரம். அவங்களுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். மாணவர்களுக்கு சந்திராஷ்டமனால பொறுமையாக பதில் சொல்லுங்கள், அவசரப்படாதீங்க. ஹோம்ஒர்க் எல்லா விஷயமும் கரெக்டாக பண்ணிட்டோமான்னு பாருங்கள். நம்ம செஞ்சது சரியான ஒரு நிமிஷம் யோசித்து பண்ணுங்கள், அதுதான் நல்லது. அவசரப்பட்டு வார்த்தையை விட வேண்டாம். வேலைக்கு செல்லும் ஆனால் தப்புனாது. இல்லத்து அரசுகளுக்கு இந்த வாரம் குடும்பத்தோட வெளியூர் வெளியூருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நிச்சயமாக சந்திராஷ்டமனால கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். இல்லைனா தேவையில்லாத பகை விரோதம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புரிஞ்சு நடந்தீங்கன்னா நல்லது நிச்சயம் நடக்கும். இந்த வாரம் பொறுமை அவசியம் தேவை. கணவருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன சண்டை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, விட்டு கொடுத்து போங்க நல்லது. குழந்தைங்களாம் அன்பாக பார்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு நீர் நிலைகளுக்கும் நெருப்பு விஷயங்களும் எச்சரிக்கையாக இருந்துட்டு சொல்லுங்கள், ஓகேவா? குழந்தைங்க ஏதாவது சூடு வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. அதே போல் விலங்குகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்க சொல்லுங்கள். பூனை, நாய் இதுக்கு ஏதாவது தீண்டலாம், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்க சொல்லுங்கள். வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு சந்திராஷ்டமனால அட்டி பேசுகிறத குறைச்சிக்கோங்க. தேவையில்லாமல் சண்டை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் பாஸுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஆகாது, புரிஞ்சு நடந்துக்கோங்க. அதே போல் உங்களோட சீனியருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஆகலை, திடீர்னு வாய்க்கால் தகராறு மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருக்குது. அமைதியாக போயிட்டீங்கன்னா நல்லது. தேவையில்லாத குழப்பம் பிரச்சனை வருது, எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் அபிர்ஜித சப்தமி வருது, அன்னைக்கு அம்பிகையை வழிபாடு பண்ணுங்கள். துர்க்கை மாதிரி கடவுள் அவங்கள வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த தடைகள் நிவர்த்தி பண்ணி சந்தோஷத்தை கொடுத்துருவாங்க. குபேரனுடைய கும்பராசி நேயர்களே, இந்த வாரத்தில் நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசியில் ராகுவும், 2ஆம் இடத்துல சனி வக்கரங்களிலும், 5ஆம் இடத்துல குரு பகவான், 6ஆம் இடத்துல புதன் சுக்கிரன், 7ஆம் இடத்துல சூரியன் கேது, 8ல் செவ்வாய் பகவான். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம். 25ஆம் தேதியில் காலையிலிருந்து 27ஆம் தேதி இரவு 7:25 வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டத்தில் எடுக்க முடியல, கவனமாக தெரியல, நிச்சயமாக நல்லா நடக்கும். உங்கள் ராசியில் ராகு இருக்கிறதுனால நான் எப்போ சொல்கிறது தான், காளி வழிபாடு பண்ணுங்கள், குபேரன் வழிபாடு பண்ணுங்கள். இது 2 வழிபாடு நீங்கள் சேர்த்து பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும், தடைகள் நிவர்த்தியாகும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் தொழில் ரீதியான பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருந்துட்டுனா நல்லது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர நிலையில் இருக்கிறனால 7.5 சனியோட தாக்கம் இருக்கும். அதனால் யார்கிட்ட பேசுறது போல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துச்சுன்னா நல்லது நிச்சயம் நடக்கும். இல்லைன்னா அதில் தடை பிரச்சனை வரும், அவமானங்களே மிஞ்சும், கவனமாக இருந்துக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க ராசிக்கு 10 கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறனால தொழிலில் வருமான தடை ஏற்படும், செலவுகளுக்கு அதிகரிக்கும். திட்டமிட்டு செயல்படுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். வேலைக்கு சில நண்பருக்கு வேலை செய்ய முடியாது, ஹெல்த் விஷயம் ப்ராப்ளம் வரும், ஹெல்த்தை பத்திரமா பார்த்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் வண்டி வாகனம் சம்மந்தமான பிரச்சனைகள் வருது,
ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்களால் பிரச்சனை வரப்போது கவனமாக இருந்துக்கோங்க. வீண் பழி வீண் பிரச்சனை வரும், எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. வண்டி வாங்கினது ஒரு சர்வீஸ் விட்டுருங்க. புது வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதுக்கான முயற்சிகள் எடுத்தாலும் நல்லதுகள் நடக்கும். உறவுக்குள்ள பகை விரோதம் வரப்போகுது. பண விஷயத்தில் கொஞ்சம் கராராக இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கான பெரியவங்க சொல்கிறது கேட்டு நடந்தால் அவ்வளோ சிக்கலில் மாட்டிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனைகள் வரும், பார்த்து நடந்துக்கோங்க. குறிப்பாக உங்களுக்கு சொந்தக்காரங்களும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, உங்கள் சகோதர சகோதரியும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. உங்கள் உதவி தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நல்லது நடக்கும். யாருக்கும் உதவானான்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஜாக்கிரதையாக உதவிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இருக்கிறதே அதீத கஷ்டங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த வாரம் குழந்தைங்களால் நட்பர்கள் கிடைக்கும், நல்லது நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. இந்த வாரம் விருந்து விசேஷங்கள் கலந்துக்குவீங்க. சிக்கனமாக செலவு பண்ணுங்கள், தாமதம்னு செலவு பண்ண வேண்டாம். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் கடின முயற்சி எடுக்க வேண்டிய காலம். தேவலாம் தடைகள் வந்துட்டு இருக்குது. நட்பால் விரோதம் வருது, பார்த்து நடந்துக்கோங்க. உங்கள் குடும்ப சப்போர்ட் இல்லைங்கிறது ஒரு கவலை இருக்குது, கவலைப்படாதீங்க. மிக விரைவில் அந்த குடும்ப சப்போர்ட் நிச்சயம் கிடைக்கும். கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு திருமண தடை இருக்குது. கண்டிப்பாக ஒரு தோஷம் உங்களை ஏதோ ஒரு வகையில் தடுக்குது. ஒன்றே சனி பகவானோட தோஷமாக இருக்கலாம், இல்லைனா செவ்வாய் நாகதோஷம் இப்படி இருக்கலாம், இல்லை இருதார யோகமாக இருக்கலாம், தாரதோஷம், கலஸ்தர தோஷம், இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட இருக்கலாம். அது உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதுக்குரிய கோவில் வழிபாடு பண்ணிங்கன்னா சீக்கிரம் திருமணம் நடந்துடும். நான் நிறையா பண்ணிட்டேன் ஆனால் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சில கேள்வி இருந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, கீழே இருக்கிற நம்பருக்கு. கட்டாயம் உங்களுக்கு நல்ல பதில் நான் அனுப்புகிறேன். எந்த ஒரு கட்டணமும் இல்லை, ஓகேவா? நீங்கள் பயந்துக்கு தேவையில்லை, திருமண தடைக்கு மட்டும், ஓகேவா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற கோயில் போய்ட்டு வந்துடுங்க, நிச்சயமாக திருமணம் சீக்கிரம் நடந்துடும். இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. குறிப்பாக பணம் சம்மந்தமான பிரச்சனை தான் மேலும் இருக்கும். கடன் பிரச்சனை தான் ஜாஸ்தியாக இருக்குது. என்ன பண்ணலான்னு ஒரு திட்டமிடல் சரியாக இல்லாமல் இருக்கீங்க. கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சுனா நல்ல வழி கிடைக்கும், பண தேவைகள் பூர்த்தியாகும். அதே போல் இந்த வாரத்தில் நண்பர்கள் யாரையும் நம்பிடாதீங்க, அவங்க உங்களை ஏமாற்ற தான் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக முயற்சி பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும். பண பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. இந்த வாரம் செலவு அதிகம் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி திட்டப்படுங்க. மொய் பணம் நிறையா வைக்கணும், நிறையா விருந்து விசேஷங்கள் இருக்குது, நிறைய பத்திரிக்கை வீட்டுக்கு வந்துருக்குது. அதனால் பார்த்து சிக்கனமாக செலவு பண்ணுங்கள், கட்டாயம் நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகள் வேலை செய்கிற இடத்துல நல்லது நடக்கும். நட்பாக பழகணும் கூட விரோதியாக மாறுவாங்க, உங்களை பற்றி குறை சொல்லுவாங்க. அவங்ககிட்ட ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். அதே போல் ராகு காலத்தில் காளியும் துர்க்கையும் வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் குபேரன் வழிபாடு பண்ணுங்கள், தடை நிவர்த்தியாகும். மீன் போன்ற சுறுசுறுப்பாக இருக்குது மீனராசி நேயர்களே. இந்த வாரத்தில் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசியில் சனி பகவான் வக்கரங்கள் இருப்பார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவானும், 5ஆம் இடத்துல புதன் சுக்கிரனும், 6ஆம் இடத்துல சூரியன் கேதுவும், 7ஆம் இடத்துல செவ்வாயும், 12ஆம் இடத்துல ராகுவும் இருப்பாங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் 27ஆம் தேதி நைட்லேருந்து 30ஆம் தேதி காலை 7:55 வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கவனமாக தெரியுங்களா, நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்களா, சனி பகவான் வக்கரமாக இருக்கார். அதே சமயத்தில் சூரியன் கேதும் சேர்ந்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு தேவையில்லாத விரோதம் பகை வரத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக அரசாங்க தண்டனை, கோர்ட்டு கேஸு வழக்கு இப்படி வரலாம், இல்லை குடும்பத்துலேயாவது பஞ்சாயத்து பண்ணலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள்னால எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. பொறுமையாக இருந்துக்கோங்க, யார்கிட்டையும் வார்த்தையை விட்டுற வேண்டாம். கவனம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நல்லது நிச்சயம் நடக்கும். தேவையில்லாத விஷயத்தில் தலையிட வேண்டாம், கொஞ்சம் பொறுமை அவசியம், அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த வாரம் செவ்வாய் பகவானோட ஜெயந்தி வருது, மறக்காமல் அன்று பருப்பு சாதம் நெய்வேத்தியமாக படித்து முருகன் வழிபாடும் கூடவே செவ்வாய் பகவானோட வழிபாடும் நவகோள்கள் இருக்கிற செவ்வாய் பகவான் வழிபாடும் பண்ணுங்கள், நல்லது நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க தொழில் சார்ந்த குரு பார்க்கறனால கொஞ்சம் தப்பிச்சுட்டு இருக்கிறீங்க, அதை கரெக்டாக பயன்படுத்தி முன்னேற்றத்தை அதிகரிச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனை வருது, உங்கள் பாஸுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஆக மாட்டேங்குது, அவங்ககிட்ட கொஞ்சம் மன விட்டு பேசுங்க, பிரச்சனை சால்வ் ஆகும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு சொத்து சம்மந்தமான பிரச்சனையும் இடமாற்றம் தொழில் மாற்றம் இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்குது, புரிஞ்சு நடந்துக்குவாங்க, நல்லது நடக்கும். இந்த வாரம் எந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த வாரமே முடிவு பண்ண வேணாம், அடுத்த வாரம் அது சம்மந்தமான முடிவு எடுங்க, ஒரு வாரம் தள்ளி போடுங்க, அதுக்காக எக்ஸ்கியூஸ் கேளுங்க, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதே போல் விசா சம்மந்தமான சிக்கல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பார்த்து நடந்துக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு கனவு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்காம நிஜ வாழ்க்கைக்குள்ளே போங்க, கடினமான முயற்சி எடுங்க, ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு சொந்தத்திலே வரணம் அமைக்கிறது வாழ்த்துக்கள். மாணவ மாணவியருக்கு படிப்பில் சின்ன சின்ன தடைகள் இருக்குது, பார்த்து நடந்துக்கோங்க. ஆசிரியர் இடத்துல அன்பாக கேளுங்க, நிச்சயமாக கிடைக்கும். அவங்கக்கிட்ட உங்களுக்கு விரோதம் பகவரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, மனவிட்டு பேசுனீங்களா பிரச்சனை சால்வாடும், புரிஞ்சு நடந்துக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஆகலை, பார்த்து புரிஞ்சு நடந்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. கோபத்தால் சொந்தங்களை விரோதம் பண்ணிடாதீங்க, பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். கண் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது, பார்த்துக்கோங்க. ஒத்த தலைவலி வரும், எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதுனால கவனம் எச்சரிக்கை தேவை. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள்
செவ்வாயோட ஜெயந்தி மறக்காமல் வழிபாடு பண்ணுங்கள், நிச்சயமாக புண்ணியம் கிடைக்கும். ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி அவர்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.